ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சம்திங் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. எல்லோரும் லாக்டவுன் பீரியடில் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கிட்ஸோட பெயிண்ட் காலி ஆயிடுச்சா? கவலையாக படாதீங்க. நான் வீட்லேயே ஒரு பெயிண்ட் செஞ்சேன். இதான் அந்த பெயிண்ட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், க்ரீன் கலரில் ஒரு பெயிண்ட் செஞ்சேன். இதுதான் அந்த பெயிண்ட்டு. இதை நான் ஈஸியாக செஞ்சுட்டேன். 3 பொருள் வச்சு தான் செஞ்சுட்டேன். ஈஸி மெத்தட் தான். இது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைங்களே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செஞ்சேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட மைதா இருக்குது. இந்த மைதாவை நான் எடுத்துருக்கேன். இப்போ மைதா நம்மக்கிட்ட அந்த ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். மைதாவை நான் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான பொருள் பவுடர், டால்கம் பவுடர். எந்த பவுடராக இருந்தாலும் சரி, நான் கூகுள் சாண்டல் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வேணால் எடுத்துக்கலாம். பவுடரோட ரேஷியோ 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் நான் எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது டால்கம் பவுடர் எடுத்தாச்சு. இப்போது நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபெவிகால் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஃபெவிகால் உங்களோட அளவு தான். நீங்கள் நிறைய ஊற்றினா ரொம்ப திக்காக வரும். அதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றினா நீங்கள் கலர் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா நம்ம மாவு மாதிரி கலக்கிக்கலாம். மாவு மாதிரி கலக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு, பெயிண்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆக்கிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அவ்வளோ லிக்விடாக போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் பலன் இல்லை. அதனால் நான் திறந்து ஊற்றிக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த மிக்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இது மாதிரியே நீங்கள் ஒயிட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். Turns to sun rays and on we'll go through the wastelands, through the highways and on we'll go. கொஞ்சோண்டு ஃபெவிகால் தேவை. நான் கொஞ்சோண்டு ஃபெவிகால் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னர் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இல்லைனா அப்படியே கூட ஊற்றிக்கலாம். நான் ஸ்பூனாக ஊற்றி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்பூனாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா பால் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த ஸ்கெட்ச் இதை எடுத்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நான் அதை ஃபுல்லாக கலக்கி இங்கு அதை வந்துடுச்சு. நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கெட்ச் தான் எனக்கு உடஞ்சி போச்சு. இப்போ அதை நான் எடுத்திருக்கேன். லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரெட் க்ரீனிஷ் கலரில் பண்ணோம். இன்னும் நான் அதை பண்ணணும். ஏன்னா நிறைய வரணும். அதில் நம்ம நல்லா அடித்து அதை ஃபுல்லாக கலக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் கலர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கலர் வரதான் இப்போ நம்ம பெயிண்ட் அடித்தோன்னா அந்த கலர் காய ரொம்ப லோவாகிடும். அதனால் நம்ம நிறைய கலர் கலந்தால் தான் அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதோட எம்எல் ஜஸ்ட் 10 ml தான் நான் கலந்துருக்கேன். 10 ml இந்த ஸ்கெட்சோட ஃபுல் இது ஒயிட்டாக வர அளவுக்கு நான் ஃபுல்லாக பெயிண்ட் கலந்துட்டேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஸ்டிப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நமக்கு லைட்டாக கன்சிஸ்டன்சி தேவை, அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு ஃபெவிகால் கலந்து ஊற்றிக்கிறேன். நம்ம அதை பஞ்சை உள்ளே போட்டு நல்லா குத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெயிண்ட் எடுத்து அடிச்சு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் வரும்னு தான் நான் அடித்து பார்த்தேன், பட் நல்லாவே வருது பெயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், சூப்பராக வருது பெயிண்ட்டு. இப்போ நம்ம பெயிண்ட் அடித்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து முன்னாடியே வந்து இந்த பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna. இதுதான் நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ண காரணம் வந்து நம்ம லாக்டவுன் பீரியடில் காசே இல்லாமல் எப்படி எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து செய்கிறது தான். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட இது என்னென்னா, கான்செப்ட் என்னென்னா, டூ இட் யுவர் செல்ஃப். இதுதான் இந்த சேனலோட கான்செப்ட். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், விளாக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வரும். டெக் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதில் வரும். டெக்னா வந்து எல்லாமே, அதாவது பேப்பர் கிராஃப்ட் எல்லாமே வரும். இப்போ வந்து அடுத்த வீடியோ வந்து நான் பேப்பர் கிராஃப்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச பேப்பர் கிராஃப்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே இருக்க லைக் பட்டன், அவ்வளோதான் நான் கேட்குறது, இவ்வளோ தான் நான் கேட்குறது. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு வேணுமா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.